கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 5வது வார்த்தை. 1 ராஜாக்களுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 5வது வார்த்தை. நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. இல்ல 19:5. சாரி, 1 ராஜாக்கள் 19:5. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு மனசோர்வுள்ள எலியாவை ஆண்டவர் எப்படி விடுவிக்கிறார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நேத்திக்கு சொன்னார், ரகசிய யோசனையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில மன சோர்வுகள் வராத மனுஷனே கிடையாது. இயேசு கூட இளைப்படைந்தவராய் போய் யாக்கோபின் கிணற்றண்டையில போய் உட்கார்ந்தார். சோர்வுகள் கண்டிப்பாக வரும். சோர்வுகள் வராத மனிதனும் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் சோர்வுகளை நீக்க பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எலியா பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்கிறார். நமக்கு தெரிந்த வேத பகுதி. சூரை செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டான். பெரிய சோர்வு. எலியா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் படிக்கிறோம், எலியா ஜெபிச்சுட்டே இருக்காரு, சோர்ந்து போகல. ஒரு விசை ஜெபிக்கிறாரு, எந்த மேகத்தையும் காணல. 2ஆம் விசை ஜெபிக்கிறாரு, எந்த மேகத்தையும் காணல, மழையையும் காணல. ஆனா விடாப்பிடியா ஜெபித்தாரு. 7ஆம் விசை கையளவு மேகம் வந்துட்டு உடனே சொன்னாரு, இது பெருமழையை கொண்டு வர போகுது. அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினார். 850 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார். இவ்வளவு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசியாக எலியாவுக்கு சோர்வு வந்ததா வரலையா? வந்தது. எசபேலுடைய வார்த்தைகளை கேட்டபோது வாழ்க்கையில இனி உட்காரணும்னு அவர் நினைக்கல. சோர்வு வந்தது, கலக்க வந்தது. எசபேல் சவால் விடுகிறா, உன்னுடைய ஜீவனை நான் எடுக்க போறேன். என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீ எதை செய்தியோ அதை உனக்கு செய்ய போகிற. வார்த்தை நிமித்தம் வந்த காயம் அவனை சோர்வுக்குள்ளே தள்ளிட்டு. ஆனால் எலியா சோர்வு வந்தபோது என்ன செய்தான்? அதான் நம்ம படிக்கிறோம். எலியா சோர்வு வந்தபோது ஒரு நாள் பிரயாணம் போனான். பார்த்தீங்களா அந்த வசனத்தை படிங்க. அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். 3வது வார்த்தை, தன் பிராணனை காக்க யூதாவை சார்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. சோர்வு வருவது கண்டிப்பாக எல்லா தேவ பிள்ளைகளுக்கு உரியதுதான். ஆனால் நம்ம எங்கு போகிறோம்? அவன் சோர்வு வந்தபோது தன் பிராணனை காக்க அவன் உட்கார்ந்த இடத்திலே உட்காரல்ல, யூதாவில் உள்ள பெயர்சபாவுக்கு போனான். துதிக்கிற தேவ ஜனங்கள் இருக்கிற இடம்னா யூதா. அந்த யூதாவுக்கு நேராக அவன் பிரயாணப்பட்டு போனான். துதிக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. துதிக்கிறது மாத்திரமல்ல, பெயர்சபா என்றால் 7 கிணறு என்ற அர்த்தம். அதாவது கர்த்தருடைய ஆணையிட்டிருக்கிற இடம், வாக்குத்தத்தம் உள்ள ஒரு இடம் பெயர்சபா. உடன்படிக்கை உள்ள ஒரு இடம் பெயர்சபா. கிணறுகள் நிரப்பப்பட்ட இடம் பெயர்சபா. கர்த்தர் வாக்கு கொடுத்த இடம் பெயர்சபா. கர்த்தர் ஆகாருக்காக துறவை திறந்த இடம் பெயர்சபா. அந்த வனாந்திரத்திலே இந்த எலியா போனான். ஹல்லேலூயா. போகிறது மட்டுமல்ல,
அங்க பார்க்கிறோம், தன்னோடு கூட வந்த வேலைக்காரனை அங்க நிறுத்திட்டான். சோர்வு வருதா, உடனே கொஞ்சம் தனிமையில உட்காருங்க, சில இடத்தை தெரிந்தெடுங்க, துதிக்கிறதற்காக சில மணி நேரங்களை ஒதுக்குங்க. மனசோர்வு உடல் சோர்வை விட வலிமையானது. ஒரு ஆளை உடல் ரீதியா தாக்குனா காயங்களை ஆத்திக்கிடலாம், ஆனா மன ரீதியா தாக்குனா அவங்களை எழுந்திருக்க பண்ண கொஞ்சம் கஷ்டம். அப்படிதானே வள்ளுவரே சொல்லி இருக்கிறார், தீயினால் சுட்ட பின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவன். சாத்தாண்டிய நயவஞ்சகமான திட்டம் அப்படிதான். நேருக்கு நேருக்கு அவன் மோதினா நம்ம பேர் ஜெயிச்சிடலாம். அவன் மறைமுகமாக மனதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துடுவான். இனி இயேசுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம். ஆனால் இந்த எலியா தன் பிராணனை காக்க அவன் பேசபாவுக்கு ஓடி போகிறான். அங்க பார்க்கிறோம், தன் வேலைக்காரனை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திட்டான். பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது சில நேரங்கள்ல நாம் தனிமைப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, தனிமைப்பட வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் நாம் வேறு பிரித்து ஜெபிக்கிறோம். சில சோர்வுகள் உங்களையும் சந்திக்கும், சில சாவை கூட நீங்க விரும்புங்க. நம்ம பார்க்கிறோம், பிராணனை காக்கிறது போதுமாண்டவரே, போதுங்கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று நான் பதாக்களை பார்த்தேன். சாக வேண்டும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே, செத்தாலும் பரவாயில்லை, சாக வேண்டும் ஆண்டவரே, போதும். ஆவிக்கிற வாழ்க்கையெல்லாம் போதும், ஜபம் எல்லாம் போதும், ஆராதனை எல்லாம் போதும், விடுதலையின் ஜபம் எல்லாம் போதும், போதும் ஆண்டவரே, உட்காரணும். ஹல்லேலூயா. ஆனா அவன் உட்கார்ந்த இடம் ஒரு சூறை செடியின் நிழல். அந்த நிழல் என்ன தெரியுமா? வனாந்தரத்திலும் தன் தலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிழல் கொடுக்கிற ஒரு மரத்தின் அடியில் அவன் போய் உட்கார்ந்தான். வனாந்தர வாழ்க்கையிலையும் உனக்கு ஒரு செடி கிடைக்கும், சூறை செடி. அந்த நிழலுக்குள்ள போய் உட்காரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போய் தான் உட்கார்ந்தான். செடி இது ஒரு பெரிய மரம் கிடையாது. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இது மரம் கிடையாது. மரம்னா கொப்பெல்லாம் விட்டு அழகா இருக்கும், போய் உட்கார்ந்தா. ஆனா இவனுக்கு நமக்கு தெரியும், செடி கத்தரிக்காய் ஒரு செடி, மிளகு ஒரு செடி. செடி எவ்வளவுதான் அதுக்கு நிழல் கொடுக்க முடியும். ஆனா அந்த நிழல் வனாந்திர வாழ்க்கையில், அதுலேயும் பேசபா நமக்கு தெரியும், பல பெரிய வெளிநாடுகள் எல்லாம் வனாந்திரம் என்பது, அந்த வனாந்திர வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தான் தெரியும். எங்க போனாலும் என்ன இருக்காது, நீரூற்று இருக்காது, மரஞ்செடி கொடிகள் இருக்காது, வறண்டு பகுதியில் இருக்கும். ஆனால் அந்த வனாந்திரத்தில் வாழுகிறது தான் இந்த சூறை செடி. அந்த சூறை செடியின் நிழலுக்குள்ளே போய் தனிமையிலே உட்கார்ந்தான். ஆவியானவர் திரும்ப சொல்ற, மனசோர்வு வரும்போது சில நேரம் போய் உட்காருங்க. எங்க அப்பா கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்த பின்பு ரொம்ப மனசு ரொம்ப வலிக்கும், போய் உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கதான் தோணும். தனிமையில் போய் உட்காரணும். ஆனால் மனசு என்னதோ பிடிக்கல, அப்படியே மனதில் படுத்திருக்கிறது. ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கும், நெஞ்சு வடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக மனசு சொல்லிகிட்டே இருக்கு. ஆராதனைக்கு வருவோம், போய் படுத்துருவோம், ஆராதனைக்கு வருவோம், போய் படுத்துருவோம். அப்போ தான் ஒரு சிஸ்டர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், எவ்வளோ கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மரண நேரத்தில் அளவுன்னு இல்லை, ஆனால் அதுக்கு பிறகு அது வருத்தமாக இருக்கும். எப்படி இதை மேற்கொள்ள தெரியுது? அப்போ தான் அந்த சிஸ்டர் எனக்கு சொல்லி தந்தாங்க, ஒரு இடத்துல போய் உட்காருங்க சிஸ்டர், சத்தம் இட்டு அழுங்க, கொஞ்ச நேரம் வாய் விட்டு கதறுங்க, ஆண்டவருடைய சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். அப்படிதான் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்தேன், அழுதேன். அந்த நாள் முதல் கர்த்தர் என்னை அந்த மனபாரத்திலிருந்து விடுவித்தார். ஹல்லேலூயா. மன அழுத்தம் என்பது நம்மை சாகடிக்கிற ஒரு நோய்.
சிலருடைய பிரிவினைகள், சிலருடைய வார்த்தைகள், சிலருடைய பேச்சுகள் நம்மை அழுத்தத்துக்கு நேராக கொண்டு போகும். அந்த மன துக்கத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் முறிந்து போகும். மனோ துக்கத்தினால ஆவி முறியும், ஆவி பிரகாசிக்க முடியாது, ஆவி முறியும். அந்த ஆவி முறியாமல் இருக்குன்னா சில நேரம் சூரிய செடியின் தழலுக்குள்ளே போய் உட்கார்ந்து அப்பாட்ட சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கை ரொம்ப கசப்பாக இருக்குது, தாங்க முடியலை, இந்த பிரச்சனையை சகிக்க முடியலை, ஆண்டவரே உதவி செய்ய ஆண்டவரே. அவன் கேட்குறான். அந்த வருத்தத்தினாலே அவன் தூங்கியும் விட்டான். இந்த வருத்தத்தினால அப்படிதானே அழுது கடைசியில் என்ன செய்வோம்? தூங்கிடுவோம். அவன் அழுது தூங்குற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வருகிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, சூரஜ் நித்ரி. அப்பொழுது ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பினான். எழும்பப்பா, போஜனம் பண்ணு, கொஞ்சம் விழிச்சு பாரு, உன் தலைமாட்டில் என்ன இருக்குன்னு பாரு. அப்பதான் பார்க்குறான், தழலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் இருக்கிறதை கண்டான். ஆமாம், கர்த்தர் தேற்றுகிறது அதுதான். யார் உன்னை தட்டி கொடுக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? தட்டி கொடுக்கிற ஒரு தூதன் தனிமை நாளிலே கடந்து வருவான். தட்டி கொடுக்கும்படியாக, உன்னை தேற்றும்படியாக, உன்னை அரவணைக்கும்படியாக. யாரும் என்னை கண்டுகொள்ளாம போறாங்களேன்னு அவன் சொல்றான். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் ஆண்டவரே. நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்தேன், அநேக நாட்கள் உபவாசித்து ஜெபித்தேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். இந்த யேசபேல் எல்லாரையும் கொண்டுட்டு ஆண்டவரே என்ன செய்யணும் தெரியல. கர்த்தர் சொல்கிறார், எலியா எழும்பு, எலியா எழும்பு. விழாவில் வந்து தட்டும்போது அது ஒரு ஆசுவாசம் இல்லை? ஹல்லேலூயா. நம்ம மனதுருக்கத்தை அறிகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வேதனைகளை காண்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நான் எவ்வளவு வலியோடு இருக்கிறேன்னு கேட்கிறவர் தான் ஆண்டவர். தழலிலே சுடப்பட்ட அடை அந்த வனாந்திரத்திலே அந்த சூரிய செடிக்குள்ளே கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் பிரயாண தூரம் பெர்சபா 30 கிலோமீட்டர் தூரம் என்று பார்க்கிறோம். ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறான். அங்கே உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தான். கர்த்தரோடு பேசினான். கொஞ்ச நேரம் படுத்துட்டான். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், எலியா எழுந்திரு, போஜனம் பண்ணு. அந்த போஜனத்தை எடுத்து சாப்பிட்டான். புசித்து குடித்து திரும்பவும் படுத்துட்டான். தழலில் சுடப்பட்ட அடைதான் ஆவியானவர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்பந்தான் இந்த வசனம். கர்த்தருடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். கைகளை தட்டி சொல்லுங்க, நான் பிழைப்பேன். வார்த்தை கிடைத்தது, நான் பிழைப்பேன். நீ சாவதில்லை, நீ சாக வேண்டியவன் அல்ல. நீ போது கர்த்தாவே என்று ஜெபிக்க வேண்டியவன் அல்ல. உன் ஊழியம் முடியலப்பா, வாழ்க்கை முடியல. எலியா நினைக்கிற முடிஞ்சு போச்சு, நாளைக்கு என் ஜீவன் போகும். அவன் முடிஞ்சதுன்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் தழலிலே சுடப்பட்ட அடையை கொடுத்து சொல்றான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கு. நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணணும். நீ சாதாரணமானவன் அல்ல. ஹல்லேலூயா. முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? முடியல. இனிதான் துவங்க போகுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஹல்லேலூயா.
திரும்பவும் போய் படுக்கிறான். வார்த்தை கிடைச்சது, அப்பம் கிடைச்சது, தண்ணீரும் கிடைச்சது, சாப்பிட்டான். ஆனாலும் இன்னைக்கு நீங்க சாப்பிட்றீங்க, நேத்தைக்கு சாப்பிட்டவங்க கூட இன்னைக்கு சிலர் என்ன செய்யறாங்க, படுத்துட்டாங்க. அதே மாதிரி சாப்பிட்டோம், திரும்ப வீடுகளில் போகும்போது பிரச்சனை என்ன செய்யுது, பெருசா இருக்கு. போதும், திரும்பவும் படுத்துட்டான். ஆனா ஆண்டவர் விடல. ஆண்டவர் திரும்பவும் தட்டிட்டார், தட்டிட்டார், தட்டிட்டார். எலும்பு, எலும்பு இல்லையா, எலும்பு. அப்பதான் சொல்றாரு, அந்த போஜனத்தின் பல. அப்பொழுது அவன் 8வது வார்த்தை, எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவ பர்வதம் வரைக்கும் அவன் நடந்து போனான். கைகளை தட்டுங்க. அந்த ஒரு போஜனம் அவன் வாழ்க்கையை மாற்றிச்சு. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய தண்ணீர் நீ சாப்பிடும் போது அது உனக்கு பலனை கொண்டு வரும். அந்த பலன் தான் உன்னை நடக்க வைக்கும், உன்னை ஓட வைக்கும், உன்னை எழும்ப வைக்கும், உன்னை துரிதமாய் செயல்பட வைக்கும். ராபா ஷகல துரி கபாலா. உலக பிரகாரமான ஆகாரம் போல அல்ல தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை வேகமாய் செயல்பட வைக்கக்கூடிய வார்த்தை. உபவாச ஜெபம் அநேகருக்கு வேண்டாம், ஆராதனை அநேகருக்கு வேண்டாம். ஆனால் நான் ஒன்று சொல்றேன், உலகத்தில் நீ 1000 நாள் இருப்பதை பார்க்கலாம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புசிக்கிற ஒரு ஆகாரம் உன்னை பலப்படுத்தும். கார்லிஸ் குடிச்சாலும் அடுத்த நாள் என்ன செய்யும், விலை கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சு சூப்பராக என்ன செய்வோம், கலக்கி குடிச்சிட்டு மறுநாள் பார்த்தாலும் என்ன செய்வோம், கால்வலி மாறாது, பின்னும் படுக்கணும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை நம்மை ஒரே பர்வதம் வரைக்கும் நடத்தும். ஆமேன் சொல்றாங்க. வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் அப்பா. வசனத்தை வாட்சியோடு கேளுங்க, மன உற்சாகமா கேளுங்க, அப்பதான் வாசனை வெளிப்படுவார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், அவன் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தான். ஒரே பர்வதம் மட்டும் நடக்கணும்னா எத்தனை நாள் நடந்திருக்கிறான்? ஒரு நாளே நடக்க முடியலேன்னு படுத்திருந்த அந்த எலியாவை கர்த்தர் 40 நாள் நடக்க வச்சாரு. ஒரே ஒரு போஜனம். 40 நாள் நடந்தான். இரவு நடந்தான், பகல் நடந்தான். அதான் பெருசு. இரவு நடக்கலாம், நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? ஆனால் பகல் நடந்தான், இரவு நடந்தான். நடந்து போனா 1000 கிலோமீட்டர் நடந்திருக்கானா. ஏதோ பண்டிதர் சொல்ல, அந்த தூரம் எவ்வளவு? 1000 கிலோமீட்டர். என்னது அது? முதல் அவன் சாப்பிடவே இல்லைப்பா. தூதன் கொடுத்த ஒரு ஆகாரம் அவனை 40 நாள் வரைக்கும் நடக்க பழக்கினது, ஓட பழக்கினது. ஒரே பர்வதம் மட்டும் ஆண்டவர் நடத்தினார். இன்னைக்கு விடுதலைக்காக ஜெபிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, மன சோர்வுகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கி, இது எலியாவை விடுதலையாக்கி ஆண்டவர் நடக்க சொன்னது போல உங்களை நடக்க வைக்க போகிறார். நீங்க நடந்து போவீர்கள், நீங்க நடந்து போவீர்கள். ரீபா ஷபா லபா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே? ஒரு வரிசை கொடுத்தாரு, திருப்பம் போய் படுக்கிறான். 2ஆம் விசை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்றைக்கு கிடைக்கிற போஜனத்தின் பலத்தினாலே நடக்க போகிறீங்க. அப்படியே சொல்லுங்க, நடக்க சொல்லி தாரு இயேசுவே, இயேசுவே. 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 தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினா. தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினா. நடக்க சொல்லி தாரு இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தாரு இயேசுவே, இயேசுவே. தனித்து செல்ல முடியல,
தவித்து நிற்கிறீங்களா? பழைய பாட்டு இல்ல, அன்றுட்ட ஒரு விசை கூட 2 கரங்களை உயர்த்தி பாடலாமா? நீங்க தனித்து தான் நிற்கிறீங்க, நடக்க தெரியல, நடக்க இப்போ விலல் இல்லை. அவன் பலத்தினாலே நடந்தான், அப்பத்தின் பலத்தினாலே நடந்தான், தண்ணீரின் பலத்தினாலே நடந்தான். நடக்க சொல்லி தாரு இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரு இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரு இயேசுவே, இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை, தாவித்து நிற்கும் பாவினா, தனித்து செல்ல முடியவில்லை, தனித்து செல்ல முடியலடாடி, நடக்க சொல்லி தாரு இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரு இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தந்தாரா ஆண்டவர்? தந்தாரல. மனசோர்வு வரும்போது ஓடி போய் உட்காருங்க. மனசோர்வு வரும்போது 30 கிலோமீட்டர் தள்ளி பேசபாவுக்கு போங்க. மனசோர்வு வரும்போது வேலைக்காரனை கொஞ்சம் நிறுத்துங்க. மனசோர்வு வரும்போது சூறை செடி கீழே போய் உட்காருங்க, தஞ்சம் அடையுங்க, கர்த்தரோடு பேசுங்க. மனசோர்வு வரும்போது சில நேரம் படுத்து நித்திரையும் செய்யுங்க. ஆவியானவர் தட்டி எழுப்புகிறதை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. 2வது பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களுடைய புத்தகம் 6வது அதிகாரத்தை படிங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 5வது வார்த்தை. 2 ராஜாக்கள் 6:5. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்தையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டது என்று விழுந்து கிடக்கிற ஒரு கோடரி. எங்க விழுந்து கிடக்குது? தண்ணீருக்குள்ள. நமக்கு தெரியும் அது ஒரு இரும்பு ஆயுதம். அது முதல் பகுதியில் படிக்கிறோம், நெருக்கத்தை விசாலமாக்குகிற ஆயுதம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆயுதம்? நெருக்கத்தை விசாலமாக்குகிற ஒரு ஆயுதம். அது ஒரு உபயோகமான ஆயுதம். ஒன்று, அது இரும்பு, விலை மதிப்புள்ள ஒரு ஆயுதம். 2, அது உபயோகமான ஆயுதம். 3, அது நெருக்கத்தை விசாலமாக்குகிற ஆயுதம். 4, அது உத்திரங்களை கூட வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆயுதம். தாங்கி நிற்கிற சில உத்திரங்கள்லாம் வீட்டுக்கு என்ன செய்யுது? உத்திரம் இருந்தால் நல்ல அழகா இருக்கும், அப்படிதானே? பலமா இருக்கும். அவற்றை எல்லாம் வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆயுதம். அந்த ஆயுதம் தண்ணிக்குள்ளே விழுந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப அவன் கூவ ஆரம்பிச்சு, ஐயோ இரவலா வாங்கினு கொடுக்க முடியல, உத்திரம் வெட்டி வீழ்த்தும் போது இந்த ஆயுதம் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு. இரும்பு மிதக்குமா? மிதக்க முடியாது. வெளியே வர முடியுமா? ஆயுதத்தை எப்படி திருப்ப கொடுக்கிறது? இப்ப ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. உத்திரத்தை வெட்ட முடியாது, நெருக்கத்தை விசாலமாக்க முடியாது, விலை மதிப்புள்ளதை கையில பெற்றுக்கொள்ள முடியாது, இரவலால் வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியாது. வேதனை. இரவலா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எதெல்லாம் இரவலாய் வாங்கிட்டு வந்தீங்களோ அதை கொடுக்க முடியல. எங்க கிடக்கு? தண்ணிக்குள்ள. ஆனா இதை பேசும்போது ஆவியானவர் எனக்கு தந்த சிந்தனையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கூவினான். தேவனுடைய மனுஷன் கேட்கிறான், அது எங்க விழுந்தது? எங்க விழுந்தது? எப்படி விழுந்தது? எங்க விழுந்தது? அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய மனுஷன் செய்த ஒரு செயல்,
அந்த ஆயுதம் வெளியே வர வேண்டுமானால், விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து திரும்ப கிடைக்க வேண்டுமானால், திரும்பவும் அந்த ஆயுதம் உத்திரத்தை வெட்ட வேண்டுமானால், திரும்பவும் அந்த ஆயுதம் உபயோகப்பட வேண்டுமானால் ஒரு கொம்பு வெட்டி எறியப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது ஆவியானவர் சொன்ன, நம்மிடத்துல சில கொம்புகள் இருக்கு, கொம்பு வெட்டணும். ஹல்லேலூயா. வெட்டி எறிய வேண்டியது வெட்டி எறிந்தானா மிதக்க வேண்டியது மிதந்து வரும். விழுந்த இடத்தை சுட்டி காட்டினால்தான் அந்த இடத்துல விழணும். கொம்பு எங்க விழணும்? கொம்பு எங்க விழணும்? தண்ணிக்குள்ள விழணும். ஓகே, அடுத்து ஆயுதம் எங்க இருக்கோ அந்த இடத்துல கொம்பு வெட்டி எறியணும். ஹல்லேலூயா. சில கொம்புகள் இருக்கு, சில கொம்புகள் இருக்கு, அது வெட்டி எறியப்பட வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 13வது வார்த்தையிலே நம்ம படிக்கிறோம் இல்ல, ஒரு கொம்புல சிக்குண்டு கிடக்கிற ஒரு ஆட்டுக்கடா புதரிலே, படிங்க, புதரிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி. புதருக்குள்ளே சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவின் கொம்பு. ஹல்லேலூயா. இந்த புதருக்குள்ளே இருக்கிற இந்த கொம்பு எப்படி இருக்குன்னா, சிக்குண்டு கிடக்கிற கொம்பு. எங்க சிக்குண்டு கிடக்கு? புதர்ல சிக்கிட்டு. அந்த கொம்பு புதர்ல இருந்து சிக்கின்ற இடத்துல இருந்து எடுக்கணும்னா புதர் முதலாவது வெட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கொம்பு சிக்கி கிடக்கு, சிக்குண்டு கிடக்கிற சில கொம்புகள். அந்த சிக்கறுக்கப்பட்டதானா உங்க கையில கர்த்தர் பிள்ளைகளுக்கான நன்மையை தரப்போகிறார். சிக்குண்டு கிடக்கிற சில கொம்புகள் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புதருக்குள்ளே சிக்குண்டு கிடக்கிறது நன்மைகள். ஒரு பக்கம் ஈசாக்குடைய நன்மை, ஈசாக்குக்காக ஈசாக்கு பலியிடப்பட வேண்டிய இடத்துல பலியிடப்பட வேண்டிய ஒரு ஆட்டுக்கடா. ஆனால் அது புதரிலே சிக்குண்டு கிடக்கிறது, அதை வெட்டி எடுக்கணும். ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்து பார், சிக்குண்டு கிடக்கிற சில கொம்புகள் இருக்கு, அது வெட்டி எடுத்தேன்னா அந்த ஆட்டுக்கடா உனக்கு சொந்தமாகும். ரீபா ஷபா நதுரி. புதருக்குள்ளே கிடக்கிற சில சிக்குண்டு கிடக்க சில ஆட்டுக்கடாக்கள், அந்த கொம்பை நீ பெற்றுக்கொண்டு அதை வெட்டி எடுத்தீனா புதர் மாறணும். அமேன் சொல்லுங்க. வலது கரத்தை. புரியுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் புரியுது? புரியாதது யாருக்கெல்லாம் புரியுதா? நம்முடைய நன்மைகள் புதருக்குள்ளே சிக்குண்டு கிடக்கு. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்த போதுதான் அதை பார்த்தான். பிள்ளையை கட்டும்போது பார்க்கல, பலிபீடத்தில் வைக்கும்போது பார்க்கல. எப்போ அவனுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்ததோ அப்போ புதரில் சிக்குண்டு கிடக்கிற அந்த ஆட்டுக்கடாவை பார்த்தான். அந்த கொம்பு புதருக்குள்ளே சிக்கப்பட்ட கிடக்கிறது, சிக்கறக்கப்பட வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசு. என் பிள்ளைக்குரிய நன்மைகளை சத்ரு இன்னைக்கு சிக்கி வைத்திருக்கிறான், சத்ரு இன்னைக்கு சிக்கி வைத்திருக்கிறான். புதருக்குள்ளே இருக்கிற கொம்புகள் வெட்டி எடு. வெட்டி எடுத்து எறிந்தால் இரும்பு மிதந்து வரும். வெட்டி எடுத்தால் பிள்ளையுடைய ஆசீர்வாதம் வரும். பிள்ளைக்காக கர்த்தர் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நம்ம கண்களை ஏறெடுத்து பார். சில புதரில சிக்குண்டு கிடக்கிறது, புதருக்குள்ளே கிடக்குது. ரீகாபா ஷதலதர கொம்ப வெட்டி எடு. சிக்குண்டு கிடக்கிற இடத்தை வெட்டி எடுத்தால் நம்புவேன் என்னேசு ஒருவரை, நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை, நம்புவேன்
இயேசு ஒருவரை. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதி எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலு, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலு, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலு, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலு, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒன்றை மிதக்க பண்ண வேண்டுமானால் இன்னொன்றை வெட்ட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நிமிடம் எழும்பி நிற்போமா? ரெண்டு கரங்களை. என் பாதி எல்லாம் அந்தகார். கண்களை மூடி இந்த பாடலடிகளோடு இணைந்து, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை சொல்லுவோம். என் பாதி எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலு, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலு, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்து சொல்லுங்க. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கவசதலமா, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உபயோகமான ஒரு பொருள், விலை மதிப்புள்ள ஒரு பொருள் தண்ணிக்குள்ள இருக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க கையில இருக்க வேண்டியது உங்க நன்மைகள் தண்ணிக்குள்ள இருக்கு, உங்க ஆசீர்வாதங்கள் தண்ணிக்குள்ள இருக்கு. எலிசா சொல்றாரு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா இன்னொரு கொம்பு வெட்டணும். பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், தலைமுறைகளுக்காக ஜெபிப்போம். பெற்றோருடைய முதல் கடமையே உங்க சொத்துக்களை பேங்குல சேர்த்து வைக்கிறத விடவோ உங்க கண்ணீரை டெபாசிட் பண்றதா பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம். நீங்க சொத்து சம்பாதிக்காவிட்டாலும் பரவாயில்ல, பெரிய பெரிய வீடு கட்டாம இருந்தாலும் பரவாயில்ல, ஜபமாகிய கண்ணீரை நிரப்பி வச்சிட்டீங்க, நித்தியாசி. ஆகார் அழுத போது கர்த்தர் பிள்ளைக்காக ஒரு துறவை திறந்து விடுத்தாரு. அந்த துறவு வற்றி போகலப்பா, இன்றைக்கு அது ஜீவனுள்ள சாட்சியாய் இருந்து கொண்டே இருக்கு. அம்மாவுடைய அழுகை பிள்ளைக்காக ஒரு துறவை துறக்கும். அப்பா கண்களை ஏறெடுத்த போது ஆட்டுக்கடா சிக்கி இருக்கிறத பார்த்தா, கொம்பு சிக்கி இருந்து, கொம்பு. நன்மை வரட்டப்பா, வெட்டு, புதர வெட்டு, புதர வெட்டு. விடுதலை வேணும்னா புதர், புதர் பிடிச்சிருக்கு, புதர் வெட்டு. புதர்ல சிக்கி இருக்கு கொம்பு, ஷபா, கொம்ப வெட்டு, புதரில் இருந்து வெட்டி எடு. சின்ன சின்ன பாவம், சின்ன சின்ன அக்கிரமம், சின்ன சின்ன வாழ்க்கையில வந்த தவறுகள் புதர். ஷபா லபுரிவி கபா ரபா லதுரி. இயேசுவி நாமத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு அது வெட்டப்படுவதாக. இயேசுவி நாமத்தில் எகோவாயிரே, எனக்காக பார்த்துக்கொள், எனக்காக பார்த்துக் கொள்வீர். சொல்லுங்க. நான் சொன்னேன், விடுதலை வந்து வசனத்தின் மூலம் விடுதலை. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே.
செய்பவனே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் பாதித்தீ இறக்கி வைத்தே, என் பாவங்கள் என் சுமைகள் பாதித்தீ. ஆமென் ஆண்டவரே. இறக்கி வச்சிட்டீங்களா? புதர் வெட்டப்பட்டதா? ஆட்டுக்கடை கிடைச்சுதா? பிள்ளைகள் விடுதலை பெறுவாங்களா? ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படியே உட்காருவோம். ரெண்டாவது சகரியாவுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வார்த்தைகளை படிங்க. சகரியா 1:18 முதல். ஜீசஸ். சகரியா, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். ஹல்லேலூயா. சிதறடிக்கிற கொம்புகள். ஆமே, சிதறடிக்கிற 4 கொம்புகள். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்றார், சிதறடிக்கிற. யாரை சிதறடிக்கும்படியாக வந்தது? அந்த வசனத்தில் படிக்கிறோம், யூதாவையும் இஸ்ரவேலையும் சிதறடித்த, எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். அவன் சொல்ற 21வது வார்த்தையில, ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. இதை படிக்கும்போது ரொம்ப வலியா இருந்து. இந்த கொம்பு என்ன செய்யும்? சிதறடிக்கிற கொம்பு யாரை சிதறடித்தது? தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு, நம்முடைய தலை நிமிரக்கூடாதபடிக்கு, நம்முடைய தலை உயரக்கூடாதபடிக்கு, நம்முடைய தலை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு இந்த கொம்புகள் துதிக்கிற யூதா கூட்டத்தை சிதறடித்தது. ஹல்லேலூயா. 4 கொம்புகளும் சிதறடிக்கு. தேவ ஜனங்களே, நமக்கு எதிராக பிசாசானவர் நயவஞ்சமான திட்டத்தை தீட்டிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த கொம்பை வெட்டி எறிந்தாதான் இரும்பு மிதந்து வரும். ஆசீர்வாதம் வெளியே வரணும்னா சிதறடிக்கிற கொம்புகள் வெட்டப்பட வேண்டும். அவன் பார்க்கிறான், 4 கொம்புகள் யூதாவையும் எருசலேமையும் இஸ்ரவேலை சிதறடிக்கிறது. ஆனால் அதற்கு பின்பு அந்த 17வது வார்த்தையிலே கூட படிக்கிறோம், என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், எருசலேமை தெரிந்து கொள்வார். ஆனால் பட்டணங்கள் நன்மையால் நிரப்பப்பட முடியாதபடி, தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி சில கொம்புகள் நம்மை சிதறடித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது உண்மையில ஆவியானவர் எனக்கு தெளிவாய் சொன்ன, நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கிற, நன்மைகளை தடுக்கிற, ஆசீர்வாதத்தை தடுக்கிற, யூதா கூட்டத்தை நிக்கிரகம் பண்ணுகிற சில கொம்புகள். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு கீழே படிக்கிறோம், 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள்? இந்த 4 கொம்புகளும் 4 பக்கத்திலிருந்து வருகிற சிதறடிக்கிற யூதா கூட்டம் தலையெடுக்க கூடாது, யூதா கூட்டம் நிமிரக்கூடாது, யூதா கூட்டம் உயரக்கூடாது என்று போராடி நிற்கிற இந்த 4 கொம்புகளையும் சிதறடிக்கும்படி, பயமுறுத்தும்படி கர்த்தர் தொழிலாளர்களை நியமித்தார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீங்களா வெட்ட முடியாது. இதை வெட்டணும்னா
இந்த விழத்தள்ளனா, இந்த சிதறடிக்கிற கொம்புகளை விழத்தள்ளனா தொழிலாளர்கள் வேணும், ஊழியக்காரர்கள் வேணும், அந்த வெட்ட தெரிந்த நபர்கள் வேணும். ஆமா, ரபா ஷதா லது ரீகா பாலா சாதாரணமாக வெட்டிட்டு இருந்தால் முடியாது. இந்த விடுதலையின் ஜப நாட்களில் அந்த கொம்புகளை கர்த்தர் வெட்டி விழ தள்ளுகிறார். கைகளை தட்டி சொல்லுங்க. அவன் சொல்றான், யூதாவின் தேசத்தை பாழாக்க நினைத்த தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்பை விழ தள்ளுகிறதற்கு இவர்கள் வந்தார்கள். இவர்கள் எதுக்கு வந்தார்கள் தெரியுமா? ஏன் இந்த ஜெபம் தெரியுமா? ஏன் இந்த விடுதலை ஆராதனை தெரியுமா? சில ஜாதிகளுடைய கொம்புகளை கர்த்தர் விழ பண்ண போகிறார். கைகளை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி ரீகாபா ஷபாலாபா ஜாதிகள் தலையெடுக்க கூடாதபடிக்கு ஜாதிகளுடைய கொம்புகளை விழ பண்ணுவீராக. பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்து தேசத்தை பாழாக்குகிற, தேசத்தை யூதா தேசத்தை பாழாக்குகிற, சபையை பாழாக்குகிற, ஜனத்தை பாழாக்குகிற ஒருவனும், அந்த வசனத்துல பாத்தீங்களா, ஒருவனும் தன் தலையை கவலையா இருக்க. அந்த வசனத்தை படிக்கும் போது ஒருவன் அந்த தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததை, இது அவருக்கு வருத்தம். ஆண்டுடைய வருத்தத்தை பாருங்க. கொம்புகள் எல்லாம் யூதாவை துதிக்கிற கூட்டத்தை சிதறடித்தது. எல்லாரும் ஜெபிப்போமா, ரெண்டு கரங்களை வைத்து. தொழிலாளர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. கொம்பை விழத்தள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுவார். கொம்புகளை யூதாவை சிதறடித்ததே. ஒருவன் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு, உங்க வீட்டில் ஒருவர் எழும்பாதபடிக்கு, உங்க வீட்டில் ஒருவர் உயராதபடிக்கு, உங்க தலை பேர் பிரகாசிக்க முடியாதபடிக்கு, உங்க தலையை நிமிர முடியாதபடிக்கு ஜாதிகளுடைய கொம்புகள், ஜாதிகளுடைய கொம்புகள் சிதறடித்ததை இன்றைக்கு வெட்டி விழ பண்ணுகிறார். வெட்டி வீழ்த்துங்க, வெட்டி வீழ்த்துங்க. எல்லா கொம்புகள் ஆவியில நிரம்பி வெட்டி வீழ்த்துங்க. ரீகா ரஷா தலா தீரா. தொழிலாளர்கள் தேவை, தொழிலாளர்கள் தேவை, தொழிலாளர்கள் தேவை. உடபா லக்கதரா. உபவாசம் தேவை, ஆராதனை தேவை, விடுதலை ஜெபம் தேவை, துதி தேவை. யூதா ஜனத்தை அழிக்கிற, நிர்மூலமாக்குற இந்த கொம்பு வெட்டி வீழ்த்தப்படட்டும். இரும்பு மிதக்கணும்னா இந்த கொம்பு வெட்டி வீழ்த்தப்படட்டும். இரும்பு மிதக்கணும்னா இந்த கொம்பு வெட்டி வீழ்த்தப்படணும், வெட்டி வீழ்த்தப்படணும். அருமையானவர்களே, எல்லாரும் ஜெபிங்க. ஷாகரபல துரகபோ ரீகபல பௌடரோ ரீகலதோ ரோகஷா ரீகலபா. யூதாவை சிதறடிக்கிற, துதிக்கிற ஜனம் நிமிர முடியாதபடி, ஒருவனை தன் கண்களை ஏறெடுக்க முடியாதபடி, ஒருவனை தன் தலையை ஏறெடுக்க முடியாதபடி ஷபரோ ரீகரா. ஓ நல்ல ஜெபிக்கணும்னா வீட்டில் போய் இந்த வசனத்தை வாசிச்சுக்கணும். எங்கள் குடும்பம் உயர முடியாதபடி ஜாதிகளுடைய கொம்புகளை கர்த்தர் சிதறடிக்கிறார். இனி வார்த்தையை கொடுத்துட்டார், இது மேலே கையை வச்சு சொல்லுங்க. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். ஒருவன் தன்னை ஏறு தன் கொம்புகளை யூதாவை சிறந்த அவைகளுக்கு பயமுறுத்துங்கப்பா சொல்லுங்க. அந்த கொம்புகளுக்கு தேவன் பயமுறுத்துவார். தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்பை விழத்தள்ளுவார், விழத்தள்ளுவார், வெட்டி வீழ்த்தணும். விழாபா லகா துர கபோ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சில தொழிலாளர்கள் நமக்கு உதவியாய் வருகிறார்கள். சில தேவ தூதர்கள் நமக்கு உதவியாய் வருகிறார்கள். நாம் வெட்ட முடியாத இடங்களை வெட்டி வீழ்த்தும்படியாக, நாம் மேற்கொள்ள முடியாத இடங்களை மேற்கொள்ளும்படியாக, நாம் தலை நிமிர முடியாத இடங்களை தலை நிமிரும்படியாக சில தொழிலாளர்கள், சில தொழிலாளர்கள் நமக்காக இறங்கி வருகிறார். ஒவ்வொரு குடும்பம் உயரட்டும் ஆண்டவரே. அவர்கள் இழந்து போன நன்மை வெளிவரணும். மிதக்கணும், மிதக்கணும், மிதக்கணும். இரும்பு வெளியே வரணும். ஷீகா லாபா லாபா. திரும்பவும் நீ பயன்படணும் தேவ பிள்ளைகள், திரும்பவும் நீ பயன்படணும்.
தலை வெளியே வர முடியாதபடி, இரும்பு வெளியே வர முடியாதபடி சில கொம்புகள் இருக்கு. அதை வெட்டி வீழ்த்து, வெட்டி வீழ்த்து, ஆவியில வெட்டி வீழ்த்து. மிதக்கு. இரும்பு என்ன செய்யும்? மிதந்து. புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரிய ஆழத்தை பரிசுத்த ஆவியானவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆழத்துக்கு நேராக போய் மிதக்க முடியாது, நம்மால் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா அவனுக்கு தெரியும், எலிசா என்னும் தீர்க்கதரிசியை பார்த்து அவன் கூவினான். அவன் கூவின போது ஜெபித்தாள் இல்ல, கூவினா, ஐயோ ஆண்டவனே, இரவலாய் வாங்கப்பட்டத விழுந்து போச்சா, இனி திரும்ப கிடைக்காத, என்ன செய்வ? கூவின போது கர்த்தர் எலிசா மூலம் கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். எனக்காக யாவையும் செய்பவா, செய்து முடிப்பாரப்பா. கூவுறவளுக்காக செய்து முடிப்பார். இரும்பு மிதக்காதது தானே, மிதக்காதது மிதக்கும். ஷபர் எனக்காக செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம்பாதத்தில் இறக்கி வைத்தே, உம்பாதத்தில் இறக்கி வைத்தே, உம்பாதத்தீ இறக்கி வைத்தே, உம்பாதத்தீ இறக்கி வைத்தே, உம்பாதத்தீ இறக்கி வைத்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொம்புகளை வெட்டி எரி, சிதறடிக்கிற கொம்புகள், சிக்குண்டு கிடக்கிற கொம்புகள் வெட்டப்பட்டு எரியும் போது கர்த்தர் இரும்பை மிதக்க பண்ணுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34 அதிகாரம் 21 வார்த்தை படிங்க. எசேக்கியேல் 34:21. நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, சில பலகீனமான ஆடுகள், சில பலமான ஆடுகள். ஹல்லேலூயா. அந்த 20வது வார்த்தை, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அடுத்த கொம்பு எப்படி இருக்குன்னா, முட்டுகிற கொம்பு. ஆமே, அது நமக்குள்ளே இருக்கிற சில சுபாவ கிளைகள் வெட்டப்படணும், சில சுபாவங்கள் வெட்டப்படணும். கொழுத்த ஆடு மந்தைன்னு வரும்போது சபை இல்லையா, மந்தையில் கொழுத்த ஆடு இருக்கும், இளைத்த ஆடும் இருக்கும். கொழுத்த ஆடுகள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை சொல்லுங்க, பக்கத்தினாலோ முன் தொடையினாலோ தள்ளி முட்டுகிறபடியினாலே. அல்லேலூயா. ஆடுகள் மேல் கவனம் உள்ள தெய்வம். கொழுத்த ஆடுகளை இளைத்த ஆடுகளை பலவீனமாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னா கை கொடுக்க மாட்டோம், ஒரு சரியா பேச மாட்டோம், முகத்தோடு முகம் பார்க்க மாட்டோம். இந்த கொழுத்த ஆடு செய்த வேலை. ஹல்லேலூயா. நம்ம தான் சொல்லுங்க, நம்ம தான். யாரு? நம்ம தான். சில நேரம் அப்படி இல்லை, வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் நியாயம் தீர்ப்பேன். நீ இளைத்த ஆடுகளை சிதற பண்ணினால், அதை புறம்பாக்கினால் நான் நியாயம் தீர்ப்பேன். ஏன்னா ஆடுகள் எல்லாம் யாருக்குள்ளது? இந்த ஆடுகள் எல்லாம் யாருக்குரியது? மேய்ப்பனுக்குரியது. மேய்ப்பன் யாரு? கர்த்தர் என்
மெய்ப்பராய். நம்ம எல்லாம் ஆடுகள். நம்ம ஆடுகள் வரும்போது என்ன செய்யக்கூடாது? மினுக்கான வஸ்திரங்களை கண்டாதான் கையை குலுக்கணும், அப்படி கிடையாது. எல்லாருக்கும் கை கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரோடையும் பேசணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். தோழிகள் மட்டும்தான் பேசிட்டு நிற்க கூடாது. அதான் முன்னந்தொடையினாலும் பக்கத்தினாலோ தள்ளி சொல்லுங்க. தள்ளி சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் சொல்லுவோம், ஜாதிகள் சிதறடிச்சா ஐயோ போ அப்படின்னு சொல்லுவோம். நமக்குள்ளே மாற்ற வேணும். இளைத்த ஆடுகள், ஆண்டவர் சொல்றார் எவ்வளோ அக்கறை அவர். நீங்கள் இளைத்த ஆடுகள், பலவீனமான ஆடுகள், கொளுத்த ஆடுகள் ஒரு நாளும் கொம்புகளால் முட்டக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களை வித்தியாசப்படுத்தக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும், ஜெபத்திலையும் சரிதான், ஆராதனையிலையும் சரிதான், கொடுக்கல் வாங்கல் காரியத்திலையும் சரிதான். இளைத்தாடு கொளுத்தாடுன்னு இல்லை. ஆண்டவருடைய கரத்தில், நான் எப்போ சொல்ல, 7 சபைகளையும் கர்த்தர் கரத்தில் தான் வச்சிருக்காரு. 7 சபையை ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரு? எபேசு சபையை கீழே போட்டு சமர்னா சபையை மேலே வைக்கல. எல்லா சபையும் ஒன்று போல பார்க்குறார். ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், சிறியோரை ஆசீர்வதிப்பார், பெரியோரை ஆசீர்வதிப்பார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அப்போது அந்த ஆடுகளுக்கு ஒரு வித்தியாசம் உருவாக்குறீங்கன்னா, நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை சூறையாகாதபடி ரட்சித்து ஆடுகளுக்கு நியாயம் பேர்ப்பேன், அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பராயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நம்முடைய அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இனி இதை என்ன செய்வேன் சொன்னேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் உங்களை மேய்ப்பேன். அவர் மேய்ச்சிட்டாருன்னா ஆடுகளை சரியா பாதையில் என்ன செய்வார்? மேய்ப்பார். ஒரே ஒரு மேய்ப்பனை நான் ஏற்படுத்தி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை, கொம்புகளால் முட்டுகிற இந்த பிரச்சனை மாறணும்னா அவரே மேய்ப்பனா இறங்கி வரணும். சொல்லுங்க, எங்களை மேய்க்கும் தெய்வமே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய. சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன்? தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை ஒரு நிமிடம் எழும்பி அந்த வசனத்தை சொல்லிட்டு உட்காருங்க. கர்த்தரின் தாழ்ச்சி அடைய. பாவ சங்கீர்த்தனம் சொன்ன மாதிரி இருக்கு. சொல்லுங்க. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார், தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். இனி கொளுத்த ஆடு என்னை ஒன்றும் செய்யாது, நானும் இளைத்தாட ஒன்றும் செய்ய மாட்டேன். பக்கத்தில் சொல்லுங்க, கொளுத்த ஆடு மாதிரி தள்ளாத, இளைத்த ஆடு மாதிரி பலவீனப்பட்டு போகாது. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். ஹல்லேலூயா. அப்படி உட்காரும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன சுபாவங்களை, இந்த கொம்புகளை முறியடிக்கிற, சூறையாக்கிற, பலவீனரை தள்ளுகிற, பலவீனரை முட்டுகிற, இளைத்ததை முட்டுகிற இந்த ஆவி நம்ம விட்டு மாறணும். அப்பதான் என்ன வரும்? என்னது மேலே வரும்? இரும்பு. இந்த கொம்பை வெட்டி எறிந்தானா முட்டிட்டு இருக்கல, தள்ளிட்டு இருக்கல, இளைத்ததை பார்த்து நசுக்கிட்டு இருக்கல, அந்த கொம்பு வெட்டப்பட்டு விழுந்தாதான் அந்த இரும்பு மிதந்து வரும். யார் கையில் கிடைக்கும்? நம்ம கையில் இரும்பு கிடைக்கணும்னா கொம்பு வெட்டி எறியப்படணும். ஒன்று புதரிலே சிக்கப்பட்ட கொம்பு வெட்டி எறியப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க, நம்மை சிதறடிக்கிற 4 திசைகளிலும் நம்மை சிதறடிக்கிற கொம்புகள் வெட்டி வீழ்த்தப்படணும். அதற்கு தொழிலாளர்கள் தேவை. 3வது, நம்மை முட்டிக்கொள்கிற அந்த கொம்புகள் வீழ்த்தப்படும் போது கர்த்தர் நம்மை மேய்ப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12:7 படிங்க. அதை படிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12:7. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறார். சிறைச்சாலையில் எங்க இருக்கிறார்? 2 சங்கிலியாலே கட்டப்பட்டு இருக்கிறார். 2 பக்கம் 2 சேவகர்கள் இருக்கிறாங்க. கதவுக்கு முன்னால காவலாளர் இருக்கிறாங்க. 1ஆம் காவல், 2ஆம் காவல், அதற்கு பின்பு என்ன காவல்? இருப்பு கதவண்டை. 3 காவல் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி பேதுரு சிறைச்சாலையில தூங்கிட்டு இருக்காரு. எப்போ தூங்குறாரு? நாளைக்கு பட்டயம் கொல்லுவேன்னு ஏரோது சொல்லுகிற அந்த நேரத்துல தான் ஏரோது தூங்கிட்டு இருந்த இவர் பேதுரு தூங்கிட்டு இருக்காரு. கர்த்தருடைய தூதன் அங்க உள்ள போயிட்டாரு. உள்ள போய் முதல்ல விலாவில தட்டி எழும்பி சொல்றாரு, சீக்கிரமாய் எழுந்திரு, சீக்கிரமாய் எழுந்திரு. அப்படி அவன் எழும்பு. அந்த வார்த்தை சொன்ன உடனே கையில இருந்த சங்கிலிகள் கலன்று விழுந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, சங்கிலிகள் கட்டப்பட்டதினாலே பேதுருவுக்கு அறையை கட்ட முடியல, பேதுருவுக்கு பாதரட்சியை தொடுத்து கொள்ள முடியல, பேதுருவுக்கு வஸ்திரத்தை போர்த்து கொள்ள முடியல, பேதுருவுக்கு வெளியே வர முடியல. ஹல்லேலூயா. சொந்தமா எதையும் செய்ய முடியாது. சங்கிலி கட்டப்பட்டிருக்கு. ஆனால் தூதன் சங்கிலியை அவிழ்த்து விட்ட போது பேதுரு கிட்ட சொல்றான், தூதன் அவனை நோக்கி, உன் அறையை நீயே கட்டு. அறைனா பெல்ட், பெல்ட் கட்டியாச்சு. கையில சங்கிலியோட கட்ட முடியுமா? கட்ட முடியாது. சங்கிலியோடு கூட பாதரட்சியை போட முடியுமா? போட முடியாது. சங்கிலியோட வஸ்திரத்தை போட முடியுமா? போட முடியாது. ஆனால் தூதன் இறங்கி வந்தபோது எல்லா சங்கிலிகளும் கலன்று விழுந்தது. பேதுருக்குரிய எல்லா பொருட்களும் அவனுக்கு கிடைத்தது. அவன் வஸ்திரம் அவன் தரித்தான், அவன் பாதரட்சி அவன் போர்த்து அவன் தொடுத்து கொண்டான், அவன் அறையை அவன் கட்டினான். நம்ம அறை கட்டப்பட முடியாதபடி இருக்கிறதற்கு காரணம் கையில இருக்க சங்கிலிகள். ஹல்லேலூயா. ஆனால் எல்லா காவலையும் தாண்டினான். முதல்ல சங்கிலி போச்சு. 2வது சேவகர் படுத்த இடத்துல படுத்திருக்கிறான். அவன் எழும்பி தெரியாது, இவன் எழும்பி போனது என்னது அது தெரியாது. 3வது முதல் கதவு, 2ஆம் கதவு, 3ஆம் கதவு, எல்லா கதவும் திறக்குது. 4வது பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான் பாருங்க, 11வது வசனத்துல, இதுதான் முக்கியம். ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுக்கும் எண்ணங்களுக்கு என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன். அவன் எக்ஸ்பெக்ட் பண்றான், இவனுக்கு இப்படிதான் நடக்கும்னு. இவன் சாகதான் போறான். யூத ஜனங்கள் எல்லாம் நம்பிக்கை இருந்த இவன் சாகதான் போறான். பட்டயத்தால் அவன் கொலை செய்தான், பிடிச்சிட்டான், சிறைச்சாலையில் இருக்கான், இனி வெளியே வரவே மாட்டான் என்று அவனுடைய எண்ணங்களை கர்த்தர் உடைத்தறிந்தார். ஹல்லேலூயா. ஏரோதுடைய திட்டத்திற்கும் அவன் சொல்கிறான் பார்க்கிற, ஏரோதுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் அவனை நீங்களாக்கி விடுவித்தார். விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எல்லா திட்டங்களையும் கர்த்தர் முறியடிக்க போகிறார். ஆமென். உன்னை ஏரோது யாக்கோபை கொன்ன மாதிரி உன்னை கொல்லலான்னு யோசிக்கிறான், ஆனா நடக்காது. சபையாருடைய ஜெபம் உனக்கு பின்னால இருக்கு. தேவ ஜனத்தினுடைய ஜெபம் உனக்கு பின்னால இருக்கிறதுனால இனி உம்மேல கை போட முடியாது. யாக்கோபை வெட்டினது போல உன்னை வெட்டலாம் என்று ஏரோது எண்ணம் கொண்டிருக்கிறான். ஆனால் ஏரோதுடைய திட்டம் பலிப்பதில்லை. ஏன்னா சபையார் ஊக்கமாய் செபிக்க ஆரம்பித்தார். ஜெபம் உனக்கு விடுதலையை கொண்டு வரும். ஜெபம் ஐக்கியமுள்ள ஜெபம், சபையாருடைய ஜெபம், கூட்டு ஜெபம், தனி ஜெபம் உனக்கு மாற்றத்தை கொண்டு வரும். யாக்கோபு வெட்டுற மாதிரி வெட்டலான்னு நினைக்கிறான், நினைக்க முடியாது.
இனி சத்ரு சபையை தொட முடியாது. சபையை துன்புறுத்துகிற சத்ரு இனி இருக்க முடியாது. ஏகோபித்து சொல்லுங்க, ஆண் மக்களுக்கு எதிராய் சாத்தான் வைத்த பட்டயம் இயேசுவின் நாமத்தில் அதமாவதாக. ஆண் மக்களுக்கு எதிராய் ஏரோது திட்டம், சபையை துன்புறுத்துகிற ஏரோதுடைய ஆவி, சபையை துன்புறுத்துகிற ஏரோதுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ. ஜீசஸ். ஏரோது 19வது வார்த்தையில படிக்கிறோம் பாருங்க. ஏரோது அவனை தேடி காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு சசரியா பட்டணத்துக்கு போய் அங்க வாசம் பண்ண. இப்போ சிறை கைதியா பேதுரு, ராஜாவாகிய ஏரோது. ஒரு சபையாருடைய ஜெபம் ஏரோதுக்கு கலக்கம். சிறையில வச்சவன வெளியே காணல. அவன் காவல் பண்ணின சேவகர், தூங்கினான்ல சேவகர், அவனை கொலை செய்துட்டு ராஜாவாக ஒரே ஒரு பேதுருவுக்காக அவனுக்கு ராஜ சிங்காசனத்துல இருக்க முடியல. கர்த்தர் செய்கிற வேலையை பார்த்தீங்களா? அவன் எங்க போறான்? சசரியா பட்டணத்துக்கு போறான். ஏறதுக்கு சிங்காசனத்துல இருக்க முடியல. அவன் சசரியா பட்டணத்துக்கு போய் அங்க வாசம் பண்ணினான் என்று வேதவசனம் சொல்கிறது. எவன் சத்ரு நம்மை துன்புறுத்துகிறானோ அவன் தேசம் விட்டு தேசம் போவான். அவன் தேசத்தை விட்டு கர்த்தர் தேசத்திற்கு கொண்டு போவான். நீ அசைக்கப்படுவதில்லை. நீ இருந்த இடத்தில் இருப்பாய். உன்னை யாருக்கு காணாமல் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பான். கர்த்தருடைய தூதன் உன்னை பாதுகாக்கிற கரம் கூட இருக்குது. தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சபைக்கு. சபையை துன்புறுத்துகிறவன் இனி துன்புறுத்த முடியாது. அவன் தேசம் விட்டு தேசம் போவான். அது மந்திரவாதமானாலும், மந்திரவாதியானாலும், குறி சொல்கிறவனானாலும், அந்நிய ஆராதனைக்காரனானாலும் அவன் தேசம் விட்டு தேசம் போவான். கடைசியாக அவன் என்ன செய்யறான்? பைபிள் என்ன சொல்லுது? அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு அவன் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண. 21வது வார்த்தையில குறித்த நாள்ல ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். 23 அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுவுழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து, சொல்லுங்க, தேவ வசனம் வசனம் சொல்ல சொல்ல நம்ம பெருகுவோம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு வசனம் விதைக்கப்பட முடியாதபடி சாத்தான் பல தந்திரங்களை கொண்டு